கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் பாதுகாக்கிறவர், தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 91 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கவனிங்கள், சங்கீதம் 91 மோசே எழுதின ஒரு சங்கீதம். சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது பக்தி உண்டாகும். நீதிமொழிகளின் ஞான நூல்களை வாசிக்கும் பொழுது புத்தி உண்டாகும். இங்கே வசனத்தை வாசிக்கிறோம். அடைக்கலம் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைபிள் சொல்லுது, இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் வாழுகிறோம். கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தினரும் வாழுகிறோம், கிறிஸ்தவ மார்க்கத்தாரும் வாழுகிறோம். கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி நாடோ தனி தீவோ கிடையாது. எல்லாரும் சேர்ந்து மெங்களாகத்தான் கலந்துதான் வாழுகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை பிரத்யேட்சமாக பாதுகாப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்? உன்னதமான தேவன் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஜனம் எப்போது பாதுகாப்பாக, தம்முடைய ஜனங்களுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு பல அடுக்கு பாதுகாப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். கவனிகள், அங்கே சொல்லும்போது பைபிள் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது உன்னதமான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மறைவிடமாகிய, யார் அந்த மறைவிடம்? இயேசுதான் அந்த மறைவிடம். உன்னதமான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மறைவிடமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் என்கிற பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறான். கவனிங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிள்ளையாய் நாம் வாழும் பொழுது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதை சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் யார் அடைக்கலம், யார் பாதுகாப்பு? அடைக்கலம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரெஃப்யூஜ்? பைபிள் சொல்லுது செக்யூரிட்டி, சேஃப். நல்ல கவனிங்க, தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது தெய்வீக பாதுகாப்பு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழுகிறோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லையானால் நமக்கு பாதுகாப்பு என்பது இல்லை என்று வேதம் போதிக்கிறது. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இயேசுவிடத்திலே வாருங்கள். இயேசுவிடத்திலே வரும் பொழுது தேவன் உங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருப்பார். இதே வசனம் ஆகவே தான் வசனத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனம், இப்படி ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் தெய்வீக இந்த உலகத்திலே பில்லிசுனியும், மாந்திரீகம், அசுத்த ஆவிகள், ஏவல்கள், இப்படி எத்தனையோ தீங்கு செய்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நமக்கு என்று ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். கொலோசியர் 3வது வசனம் சொல்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி நாம் கர்த்தருக்குள்ளே வருவோமானால் நமக்கு மறைவிடமும் அவரே உறைவிடமும் பாதுகாப்புமாக இருப்பார். வாழ்க்கை அர்ப்பணிப்போம். அவரே நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து தீர்க்காயுசோடு நீடித்த நாட்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழும்படி கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தெய்வீக பாதுகாப்பும் அடைவார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.